ஹலோ மக்களை, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இன்று ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் தான் தயார் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் தேவைக்கேற்ப கேரட், பீட்ரூட், தேவைக்கேற்ப இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, லெமன். சரியா? லெமன் லாஸ்ட்டாக புளிஞ்சு தான் விடணும். சரியா? இப்போ நம்ம ஜூஸ் தயார் பண்ணிடலாம். இப்போ ஜூஸ் தயார் பண்ணியாச்சு. இப்போ இது கூட லெமன் ஆட் பண்ண போகிறோம். அதன் பிறகு வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். அற்புதமான ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் ஜூஸ். சரியா? இதை இப்போ நான் குடிச்சு காட்டுறேன். இந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் வராது. மூளை நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். சரியா? இதயம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதயத்தில் உள்ள அடப்பு எல்லாமே அகலும். அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை இருக்காது. சரியா? வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகும். செரிமான பிரச்சனையும் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லப்போனால், நம்ம ராஜ உறுப்புகளான வயிற்று பகுதியில் உள்ள ராஜ உறுப்புகளான கணையம், கல்லீரல், பெருங்குடல், சிறுகுடல், இரைப்பை எல்லாமே அதில் உள்ள நச்சுகள் எல்லாமே வெளியேறும். நமக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும்.